இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். புகைப்பழக்கம் இல்லாத ஒரு ஆளுக்கு மது அருந்து பழக்கம் இல்லை, சரியா, சுத்த சைவ உணவு, இது என்னது, உடல் சரியான உடல் எடை, 3 நேரமும் வீட்டில் உணவு சாப்பிடக்கூடிய ஆள், சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது, அப்புறம் நல்ல உடல் உழைப்பு உள்ள ஒரு ஆளுக்கு என்ற ஒரு பேஷண்ட் கேட்ட அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு ஏன் வந்து பக்கவாதம் வருது, ஏன் இருதய மாரடைப்பு வருது? பதில் தெரியுமா? நல்லா கேட்டுடுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதை எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது இந்த வீடியோ கூட போட்டு கேளுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்தானது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் எண்டோதீலியல் டேமேஜ், இல்லைன்னா அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எதனால வருது அப்படின்னா நம்ம உணவில் உள்ள விகிதம் சரியா இல்லாதனால, நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டா இல்லாதனால தான் என்ன வருது, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், நல்ல வழி, பெஸ்ட் வழி. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். அடுத்தது நல்ல உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம். புரிஞ்சுது இல்லையா? ஸோ பேலன்ஸ்டு டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தப்ப முடியும். இல்லை அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நடைபயிற்சியும் மாத்திரையும் இன்சுலினும் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணீங்கன்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேர் இந்த பேலன்ஸ்டு டயட்டை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரியுவாங்க. ஸோ வீடியோ மறக்காமல் என்ன பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, குட்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸ்டே டியூன்.